இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே இந்த விஜி அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா எலெக்ஷன் தான். அதாவது சொல்லிட்டல எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எலெக்ஷன் ஸ்டோரி தான் நம்ம சொல்ல போறோம். இப்போ வந்து நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையும் ஒரு கட்சி வந்து ஜெயிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு மக்கள் செலக்ட் பண்றத தவிர்த்து, அதாவது அவங்களுக்கு எவ்வளவு பலம் இருக்கு அதை தவிர்த்து எல்லாத்தையுமே விட்டுறலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மெயினா தேவை அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா கூட்டணி. அதாவது ஒரு கட்சி யாரோட கூட்டணி போடுது, எந்த கட்சியோட கூட்டணி போடுதுன்றத பார்த்து தான் ஒரு வெற்றியை நம்மளால தர முடியும் அப்படின்னு சொல்றது. இப்போ வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்போ வந்து டிஎம்கே யாரோட கூட்டணியில இருக்காங்க? காங்கிரஸோட கூட்டணியில இருக்காங்க, விசிகாவோட இருக்காங்க, கம்யூனிஸ்டோட இருக்காங்க. அதே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கே அவங்க யாரோட இருக்காங்க? என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அதாவது இந்த வருஷத்துல மட்டும் அவங்க இப்போ வந்து பாஜகவோட கூட்டணி இருக்காங்க. இன்னும் பாமகவோ, தேமுதிகவோ, டிவிகேவோ, எந்த விகேவோ எதுவுமே வந்து இது வரைக்கும் இன்னும் சொல்லவே கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, தேமுதிக வந்து யாரோட கூட்டணி வைக்க போறாங்க? நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது அவங்க ஏடிஎம்கேயோட வைக்க போறாங்க அப்படின்றது. ஆனா அவங்க ஏடிஎம்கேயோட வைக்க போறதில்ல. அவங்க டிஎம்கேயோட வைக்க போறாங்க. எப்படி நீ சொல்ற? டிஎம்கேயோட வைக்க வாய்ப்பே இல்லையே. அது எல்லாத்துக்குமே தெளிவா டீட்டெயிலா தான் இதுல நான் சொல்லப் போறேன். சோ ஏன் அவங்க வந்து டிஎம்கேயோட கூட்டணி வைக்க போறாங்க? எப்படி நான் சொல்றேன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. 2026 எலெக்ஷன் வரப்போகுது. எல்லா கட்சியுமே அவங்கவங்க வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4, 5 மாசம் தான் இருக்கு. ஆனாலும் ஜனவரிக்குள்ள வந்து யாரோட கூட்டணி போட போறாங்க? இத வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இல்லையா? இப்போ வந்து ஜனவரி மாசம் நெருங்கும்போது கிட்டத்தட்ட இன்னும் 1 மாசத்துல ஜனவரி வரப்போகுது. யாரோட கூட்டணி வைக்க போறாங்க? அப்படின்றது தெரிஞ்சிரும். ஆனா அதுக்கு முன்னாடியே தேமுதிக வந்து யாரோட கூட்டணி வைக்க போறாங்க? அப்படின்ற சந்தேகம் தான் எல்லாருக்குமே இருந்தது. அதாவது இப்போ வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக இவங்கலாம் வேற வாய்ப்பே கிடையாது. அவங்க எப்பவுமே வந்து டிஎம்கேவோட தான் இருப்பாங்க. இதே வந்து பாஜக பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஒண்ணு தனிச்சு போட்டிடுவாங்க. இல்ல வந்து ஏடிஎம்கேவோட போட்டிடுவாங்க. இப்போ வந்து பாஜக எங்க இருக்காங்களோ அங்க பாமக இருப்பாங்க. அது ஒரு விஷயம். அத விட்டுருங்க. இப்ப தேமுதிக வந்து யாரோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய சந்தேகம். அதான் இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து ஏடிஎம்கேவோட வச்சாங்களே, அப்ப இதுக்கும் அவங்களோட தானே வைக்கணும் அப்படின்னா, அதுதான் இல்ல. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து தேமுதிக வந்து டிஎம்கேவோட கூட்டணி வைக்க போறதா ஒரு தகவல் ஒண்ணு வெளிய வந்திருக்கு. எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதாவது அவங்க வந்து இப்ப ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூல வந்து சில வார்த்தைகள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அத நீங்க உன்னிப்பா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, யார சொல்றாங்க அப்படின்றத உங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து முதல்ல அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, வந்தோனே வந்து அவங்க பேசுறப்போ வந்து எஸ்ஐஆர வந்து எதிர்த்தாங்க. அதாவது எஸ்ஐஆர்ன்றது வந்து ஆ எஸ்ஐஆர்னா அந்த மாரி ஓட்டு வந்து நமக்கு வரும் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. ஓட்ட திருடுறதுக்கு தான் அந்த எஸ்ஐஆர். அது மட்டும் இல்லாம உங்க ஓட்டு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படாதீங்க. உங்க ஃபேமிலில இருக்கிறவங்க எல்லார் ஓட்டையுமே திருடுவாங்க. அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே எஸ்ஐஆர் வந்து ஒரு அடியா அடிச்சாங்க. ஓகேவா? இப்ப எஸ்ஐஆர் அடிச்சதுனால உங்களுக்கு என்ன தெரிஞ்சுச்சு? இவங்க கண்டிப்பா வந்து என்டிஏ கூட்டணிக்கு வாய்ப்பு இல்ல. அப்படின்னு தெரிஞ்சது. ஏன்னா எஸ்ஐஆர் கொண்டு வந்தது பாஜக. இப்ப வந்து பாஜக இவங்க ஸ்ட்ரெயிட்டா அடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பில்ல. ஏன் அப்படின்னா ஓப்பனாவே சொல்ட்டாங்க. இந்த மாரி எஸ்ஐஆர்ன்றது ஓட்டு திருட்டு அப்படின்றத வந்து தேமுதிகல வந்து சொல்ட்டாங்க. அதாவது எஸ்ஐஆர்ன்றது ஓட்டு திருட்டு அப்படின்றத வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து நல்லாவே தெரிவிச்சுட்டாங்க. அப்போ வந்து கண்டிப்பா தெரியுது இவங்க பாஜகவோட இணைய போறது இல்ல அப்படின்னு. சரி பாஜகவோட தானே இணைய போறது இல்ல. ஏடிஎம்கேவோட எனக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னா, அங்க இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சில நம்பிக்கை துரோகிகள், ஒரு சில நன்றி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. ஒரு சில நம்பிக்கை துரோகிகள், ஒரு சில நன்றி இல்லாதவர்கள்ன்னு சொல்லி யார சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து அதாவது தேமுதிக வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சிருந்தாங்க. அதாவது அந்த வருஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தேமுதிக வந்து யாரோட கூட்டணி போட போறாங்கன்றத தாண்டி, ஏடிஎம்கே வந்து யாருமே கூட்டணி இல்ல. அதாவது அப்பதான் வந்து ஒரு சண்டை ஒண்ணு நடந்துட்டு இருந்துச்சு. பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க வந்து கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி தனிச்சு தான் நிப்போம் அப்படின்னாங்க. அந்த சமயத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, யாருமே வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு வரல. சொல்லப்போனோம் அப்படின்னா, இவங்க தனிச்சு நிக்கிற மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து தேமுதிக வந்து நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தாங்க. அதாவது எல்லாருமே ஒதுங்குனதுக்கு அப்புறம் ஏடிஎம்கே இரட்டை இலைக்காக நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தவங்க தான் தேமுதிக. ஆனா அவங்க கிட்ட வந்து இவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணி குடுத்திருந்தாங்க ஏடிஎம்கே. அதாவது இப்போ உங்க கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ராஜ்யசபால ஒரு சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி குடுத்தாங்க. அத செஞ்சாங்களா? செய்யல. இத தான் வந்து அவங்க இன்டைரக்ட்டாவோ, இல்ல டைரக்ட்டாவோ நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க. அப்படி டைரக்ட்டாவே, இன்டைரக்ட்டாவே அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏடிஎம்கேவ அடிச்சுட்டாங்க. அதாவது நம்பிக்கை துரோகிங்க, சொன்ன வார்த்தைய காப்பாத்தாதவங்க அப்படின்ற மாரி ஒரு வேர்ட் ஒண்ணு சொல்லி பேசியிருக்காங்க. அப்ப என்ன தெரிஞ்சுச்சு? ஏடிஎம்கே அவுட். சரி ஓகே. அதான் வந்து விஜயகாந்த் வந்து அவர் வந்து ஒரு சினிமா ஆக்டர். அது மட்டும் இல்லாம மக்களுக்காக நெறைய விஷயம் செஞ்சிருக்காரு. ஒரு ஒரு தலைவர்ன்றத தாண்டி, அதாவது அவர் வந்து இந்த எம்ஜிஆர்
படம் நடிச்சாரு. அதுக்கப்புறம் அப்படியே அரசியலுக்குள்ள வந்தாரு. அந்த மாரி. அடுத்தது வந்து விஜயகாந்த் சார் வந்தாரு. அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ள வந்தாரு அப்படின்ற மாரி. இப்போ வந்து விஜய் அவர் சினிமால இருக்கிற இப்ப அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. ஒருவேள வந்து டிவிகேவும், தேமுதிகவும் வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். ஆனாலும் இதுக்குமே ஒரு பிளாக் இருக்கு. ஏன்னா அப்படின்னா இப்போ வந்து நெறைய பேர் அது உண்மதான். அதாவது விஜய் அவர்கள தூக்கி விட்டதே வந்து விஜயகாந்த் சார் தான் அப்படின்றது. அதனால ஒரு சில வாட்டிகள் வந்து விஜயகாந்த் சாரோட ஃபோட்டோ எல்லாமே யூஸ் பண்றதாகவும், கூட்டணி வைக்க போறதாகவும் நெறைய தகவல் வந்துச்சு. ஆனா, அதுக்கு இப்போ ஒரு பிளாக். என்ன நடந்திருக்கு அப்டின்னா, இதே மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நேத்து நனஞ்ச மழையில மொளச்ச காளான் எல்லாமே ஸ்ட்ராங்கா நிக்காது. அடுத்த காத்து வந்துச்சுன்னா தூக்கிட்டு போயிடும்" அப்டின்னு சொல்லியிருக்காங்க. இத யார சொல்லியிருக்காங்க? டிவிகேவ. அதனால வந்து டோட்டலா சொல்லப்போனோம் அப்டின்னா, 3 பேருமே காலி. அதாவது ஏடிஎம்கே காலி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டிவிகே காலி, அப்புறம் பிஜேபி காலி. டோட்டலா எல்லாருமே காலி. இப்ப வேற யார் ஒருத்தர் இருக்காங்க அப்டின்னா டிஎம்கே. அதனால தான் சொல்றாங்க எப்படின்னா, இப்போ வந்து ரீசென்ட்டா அவங்க அம்மா இறந்தப்ப கூட, அதாவது பிரேமலதா விஜயகாந்த் மேமோட அம்மா இறந்தப்போ வந்து நேர்லயே போய் சந்திச்சவரு தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த சந்திப்பு அப்பவே ஒரு சிலர் எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. ஒருவேளை உங்க கூட்டணிக்குள்ள வராங்களோ! அதனால தான் இவர் வந்து பார்த்துட்டு போயிருக்காரோ! அப்படின்றத வந்து நெறைய பேர் பேசியிருந்தாங்க. அதுக்கு ஏத்த மாரி தான் இப்ப நடக்கிற மீட்டிங், இப்ப நடக்கிற விஷயங்கள், இவங்க எல்லாருமே அடிக்கிறது. டிஎம்கே வந்து அவங்க டிஎம்கே பத்தி எதுவுமே பேசவே இல்ல. அப்படின்றப்போ, ஒருவேளை இவங்க வராங்களோ! அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குள்ளயுமே எழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து பிரபாகரன், அதாவது விஜயகாந்த் அவரோட பையன் பிரபாகரன் வந்து விருதுநகர்ல வந்து திருமங்கலம் அப்படின்ற இடத்துல வந்து நின்னு ஆக்சுவலா ஜெயிக்கல. ஆனா மோஸ்ட்லி எல்லா ஓட்டையுமே எடுத்திருந்தாரு. அதே மாரி இப்போ டிஎம்கே கிட்ட இருந்து அவங்க ஒரு சில இடமெல்லாம் வாங்குவாங்க. மேக்ஸிமம் தெரிஞ்சு ஒரு 10 சீட்டுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 10 தொகுதிக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல திருமங்கலத்துல வந்து விஜயகாந்த் அவரோட மகனான பிரபாகரன் அவர வந்து நிப்பாட்ட போறதாகவும், அந்த இடத்துல வந்து யார் ஆப்போசிட்ல நிக்கிறா? ஏடிஎம்கேவை சேர்ந்த ஆர்பி உதயகுமார், அதாவது சிட்டிங் எம்எல்ஏ அப்படின்னு சொல்ற அவரு வந்து அவருக்கு ஆப்போசிட்ல அவர் தான் நிக்கிறாரு. ஒருவேளை இவங்க 2 பேருக்குமே கிளாஷ். அதாவது டிஎம்கேக்கு இப்ப இவங்க ஆக்சுவலா தேமுதிக வந்து டிஎம்கேக்காக தான் கூட்டணி சேர போறதாகவும், அது மட்டும் இல்லாம அந்த ஆர்பி உதயகுமார் அவர எதிர்த்து வந்து பிரபாகரன் சார் வந்து நிக்க போறதாகவும் இப்போ ஒரு தகவல் ஒண்ணு வந்திருக்கு. அதனால வந்து டோட்டலா இது எல்லாமே ஒரு கருத்து கணிப்பின்படி அந்த பிரேமலதா விஜயகாந்த் மேம் வந்து அந்த ஒரு இன்டர்வியூ குடுத்தாங்கல்ல, ஒரு மீட் குடுத்திருந்தாங்கல்ல, அதுல அவங்க சொன்னது எல்லாமே, அதாவது நம்பிக்கை துரோகின்னு சொன்னதும், எஸ்ஐஆர் எதிர்த்ததும், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிவிகே வந்து நேத்தி மலையில முளைச்ச காளான்னு சொன்னதும், எல்லாமே சொன்னவங்க டிஎம்கே பத்தி சுத்தமா பேசவே இல்ல. அத வச்சு தான் இந்த ஒரு கருத்து கணிப்பு வந்து கண்டிப்பா வெளிய வந்திருக்கு. இது உண்மையா இருக்குமா? இருக்காதா? அப்படின்றது இன்னும் ஒரு 1 மாசத்துல தெரிஞ்சிருக்கும். ஆனா மேக்ஸிமம் இவங்க சேர்றதுக்கு தான் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. இப்ப எங்கள விட்டுருங்க. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். அதாவது இப்ப நான் சொன்ன இந்த டீட்டெயில்லாம் வச்சு தேமுதிகவும், டிஎம்கேவும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லையா? அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.